நம்ம ஒரு சாஃப்டான மைசூர் பாதாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா 1 கப் அளவு நான் கடல மாவு எடுத்துட்டுருக்கேன். 1 கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துட்டுருக்கேன், சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். மாவு எடுத்த கப்புலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணி, அந்த 1 கப்பு தண்ணி எடுத்து நான் வானிலையில் விட்டுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த 1.5 கப்பு சுகரை சேர்த்து நல்லா கரைச்சிட்டு 1 கம்பி பதம் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா ஹையில் வச்சுட்டு நம்ம இந்த சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் தங்கிடும், கலர் மாறிடும். நம்ம சர்க்கரை கரைஞ்சி பதம் வரட்டும், பார்க்கலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே ஒரு பிளேட்டில் நெய்யை தடவி வச்சுட்டுருக்கேன். நம்ம ரெடி ஆனவுடனே இதில் கொட்டி இது பண்ணுறதுக்கு, பீஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதனால முதலே தட்டில் நெய்யை தடவி ரெடியாக வச்சுக்கணும், இல்லைன்னா பதம் மாறிடும். இப்போ ஒரு 1/2 கப்பு நெய்யை உருக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு 1/2 கப்பு நெய்யும் ஒரு கப்போ இல்லை 3/4 கப்போ ஆர்டினரி சன்ஃப்ளவர் ஆயில், வாசனை இல்லாமல் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை அந்த காலத்தில் கடலெண்ணெய் கூட சேர்ப்பாங்க. எண்ணெயும் நெய்யுமா சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எண்ணெயே வேண்டாம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு 1.5 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து, இது ஒரு 1/2 கப்பு, அது ஒரு கப்பு, அந்த அளவு நான் எடுத்துக்க போகிறேன். 1/2 கப்பு நெய், 1 கப்பு எண்ணெய் சேர்த்து நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் பிசு பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பதம் பார்க்கலாம். இந்த கரண்டியில் கடைசியில் அப்படியே நூல் மாதிரி சொட்டணும். கட் ஆகுது, அப்படி கட் ஆகாமல் கொஞ்சம் நிற்கும். இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். இங்கே பாரு, நூல் மாதிரி வருதா? ஸோ இந்த சமயத்தில் நம்ம கடல மாவை சேர்த்துடுவோம். கடல மாவை சேர்த்து அது கட்டியாக தான் இருக்கும், இருந்தால் பரவாயில்ல. நம்ம நெய் ஊற்றி கொதிக்கும்போது உங்களுக்கு அந்த கட்டிலாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம நெய்யும் எண்ணெயும் சேர்த்துடுவோம். இந்த 1/2 கப் நெய்யை சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெயும் சேர்த்துடுவோம். நம்ம 3/4 கப்பு தான் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன், போதும், இது சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கலாம். நல்லா இந்த எண்ணெய் நெய்யில் இந்த கடல மாவு நல்லா வேகட்டும். ஏன்னா பச்சை கடல மாவு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வெந்து ஒரு மாதிரி பொரியாக வருது பாருங்கள், வெள்ளையாக பூத்து வருதா? இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம கொட்டிடலாம். முதல்ல அது நெய்யை நல்லா இழுத்துக்கும். அந்த ஸ்டேஜ் நான் உங்களுக்கு கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ நல்லா ஒட்டாமல் நல்லா பாருங்கள், பொரியாக. இதுதான் ஸ்டேஜ். அந்த நெய் எண்ணெய்லாம் வெளியே முதல்ல இழுத்துக்கும், அப்புறம் வெளியில் விட்டுடும். இப்போ இதை நம்ம அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். தட்டு விட்டுட்டேன். எனக்கு ஒரு கையில் கேமரா வச்சு உங்களுக்கு நான் இந்த தட்டில் கொட்டுறது என்னால் காமிக்க முடியல. ஏன்னா நான் கையில் வச்சு தான் நான் கேமரா எடுக்கிறேன். ஸோ அதனால் நல்லா தட்டி விட்டுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பீஸ் போட்டுருவோம். டைமண்டாவோ இல்லை சதுரமாவோ எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே பீஸ் போட்டுடலாம். நான் பீஸ் போட்டுட்டு பீஸ் போட்டு வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஆறு எடுத்து நம்ம மெதுவாக இந்த ஓலேருந்து எடுக்கலாம்.
நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். எனக்கு ஒரு கையில் வச்சு எடுக்க முடியல. பீஸ் எடுத்துட்டேன் பாருங்கள், நல்லா வந்துட்டு. பாதி எடுத்தேன் சும்மா வீடியோக்கோசரம், இப்போ எடுத்துடலாம், அப்புறம் அதெல்லாம் பொறுமையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன அழகா, ரொம்பவும் சாஃப்டான, ரொம்பவும் கல் மாதிரி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நல்லா எண்ணெயை காய்ச்சி காய்ச்சி ஊற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த பழைய காலத்து மைசூர்பா மாதிரி நல்லா கல் மாதிரி வரும். கொஞ்சம் கலருமே சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு மாதிரி உள்ள ஒரு ரெட் ப்ரௌன் கலர்லேயும் மேலே மஞ்சளாகவும் இருக்கும். இது நம்ம அப்படியே ஊற்றினதுனால நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகலை, ரொம்பவும் வந்து கெட்டியாக இல்லை, நம்மளுக்கு உடைக்க வருது பாருங்கள், உடைக்க வருது. ஸோ இதுதான். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் வருது, கிறிஸ்மஸ் வருது. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி அதனால தான் போடுறேன். என்ன இது எல்லாமே நான் தீபாவளிக்கு எடுத்து வச்சது, இப்போ என்னால் போட முடியலை அப்படிங்கிறதுனால நான் மெதுவாக எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா? சரி, இப்போ இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.